வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக்கான மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதே மசாலாவை தான் நம்ம வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி பயன்படுத்த போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணிவிட்டு. இது கூட 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது 4 விசில் பொறுத்து அந்த ஸ்டீம்லாம் போனதும் இந்த மாதிரி மட்டன் எல்லாம் ரொம்பவே அழகாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் வந்துட்டு நான் மட்டனோட அந்த கொழுப்பும் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்துட்டு அந்த எண்ணெய் மாதிரி லைட்டாக தெரியுது. அது குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதிலே நம்ம தேவையான அளவுக்கு கறி துண்டுகளை எடுத்துகிட்டு நம்ம வறுவல் பண்ணிக்க போகிறோம். மீதி இருக்கிற அந்த கறி அந்த மட்டன் ஸ்டாக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மசாலாக்காக நம்ம ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. அதனால் மிதமான தீயில வச்சு இந்த எல்லா பொருளுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் மிளகு வந்துட்டு தனியாக பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதனால் நான் இது கூட மிளகு சேர்த்துக்கல. உங்கள்கிட்ட மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துனவங்க வறுத்து வச்சுக்கலாம். இப்போது வறுவலுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொழுப்பில் வந்துட்டு எண்ணெய் அதிகமாக இருக்குன்றதுனால நான் கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. 1 கையளவுக்கு சின்ன வெங்காயம். வறுவலை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்போது தாராளமாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வறுவலுக்கு கொஞ்சமாக தான் நம்ம கறி துண்டுகள் எடுத்து பயன்படுத்த போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது அதோடைய பச்சை வாசனை போனதும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேக வச்ச கறியவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் வறுவல் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் ஸ்டாக்கும் வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே ஒரு 2-3 கரண்டி சேர்த்து மிதமான தீயில் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த தனியா மிளகாய் ஜீரகம்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பீசஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கல அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள் நீங்கள் வறுத்து அரைக்கும் போதே நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மிளகும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா மசாலா விட்டு நல்லா கலந்தாச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டுட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் மிதமான தீயிலையே வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போது இதில் ரொம்ப மசாலா எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்கல. வெறுமனே சின்ன வெங்காயம் மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். வாசனைக்காக வந்துட்டு சோம்பு பயன்படுத்தியிருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு அந்த மட்டனுடைய வாசனை தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா மசாலாலாம் ஒட்டி வந்ததும் இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த மட்டன் துண்டுகளும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் வந்துட்டு இந்த மட்டன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போது மட்டன் குழம்புக்கு 2 சில் தேங்காய் கூட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணீர் விட்டு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கும் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறேன். ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நல்லா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் சேர்த்தா திட்டமாக இருக்கும். மீதி இருக்கிற கறி துண்டுகளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எப்போவுமே மட்டன் நம்ம சமைக்கும்போது அதில் கொழுப்பும் இருந்தால் தான் வந்துட்டு குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் வாங்கும்போதே 1-2 பீஸ் கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ நல்லாவே இருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம அதே அரைச்சி எடுத்துருக்கிற நம்ம வறுவலுக்கு என்ன பயன்படுத்துகிறோமோ அதே பொடியை தான் இங்கேயும் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த எல்லா மசாலாவுமே இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய் கசகசா விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் வந்துட்டு 2 சில் சேர்த்துருந்தேன். கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்திருக்கேன். கசகசா சேர்க்கும்போது நமக்கு அந்த குழம்பு வந்துட்டு நல்ல திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப குளிர்ச்சியும் கூட நமக்கு உடம்புக்கு கசகசா. இப்போது இந்த பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் நம்ம வேக வச்சு அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் தண்ணியவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் ரொம்பவே நம்ம கம்மியாக தான் சேர்த்தோம், ஆனால் அந்த மட்டனில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் தான் வந்துட்டு அங்கே மேலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக தோலை சீவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வெந்து வரட்டும். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக 1 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கடைசியாக பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடும். நல்லா வாசனையாக மணக்க இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த கொழுப்பெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான பேஸ் மசாலா தான் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.